வெல்கம் பேக் டு லைவ் கசர். இன்றைக்கி ஆல்போர்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ரிசல்ட்டு 045. அப்போ 04 வந்தால் டச் நம்பர் 7 அப்படிங்கிறது வரலாம். 5ஓட டச் நம்பர் 2. அப்போ 27 ஆல்போர்டு இருக்குது. அப்போ 27 கூட யார் வருவா? இதான் ட்ரிக்கு. இன்றைக்கி ஏபிபிசிசி அப்படி தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா டச் நம்பர் வச்சு தான் நம்ம கெஸிங்கை கொடுக்கணும். ஃபைலில் வந்தது பார்த்திங்கன்னா கிடச்சது 75, 25, 78. இது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துக்கங்க. இது 2D, இது 3D, இது அப்டவுன் நம்பர். இன்னும் ஃபைலில் அப்படி தான் கொடுத்துருக்குது. இதில் உங்கள் கெஸிங்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து போட்டு வின்னிங் வாங்க பார்த்துக்குங்க. என்னோடய கெஸிங்கில் என்ன வருது, என்னோடய ட்ரிக்ஸ் என்ன கொடுக்குதோ அதைத்தான் நான் உங்களுக்கு கையில் கொடுக்குறேனே தவிர நானாக வந்து எந்த கெஸிங்குமே கொடுக்குறது கிடையாது. ட்ரிக்ஸில் இன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ 27 வந்தால் இது வந்து மெயினான ட்ரிக்கு. அப்போ அதுலேருந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ 27 வந்தால் இங்கே 25 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே 2Dலே 25 கிடச்சிருக்கு. ஒருவேளை 5 ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், வராமலும் போகலாம். அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ட்ரிக்கில் இருக்கிறத நான் உங்கள் கையில் கொடுக்க முடியும். அப்போ ஏபிபிசி நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 25, 26 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா 2 வந்தா அப்போ அதைத்தான் நான் இங்கே ஏபிபிசி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 3 டிஜிட் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 25, 26 எனக்கு சீபோர்டில் கொஞ்சம் போர்டு கீசிங் பார்க்குறப்ப சீபோர்டில் 6 வர்ற மாதிரி இருந்துச்சு. அதை மேட்ச் பண்ணி இந்த 256 அப்படிங்கிற ஒரு செட்டு வந்து 2 டிக்கெட் போட்டுக்கலாம். இந்த 723, 296 ஏன் கொடுத்தேன்னா, இதுவும் ஃபைலில் 2 ஃபைல் இருக்குது. ஒரு ஃபைல் தான் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபைல் நான் ப்ரைவேட்டாக பார்ப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தனா நம்பர் அதிகமாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால கொடுக்கல. இந்த 256, 296 முக்கியம். இந்த 723 ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 723, 372 திரும்பி இருக்கா, அதனால டவுட்டில் நான் கொடுத்தேன். ஒருவேளை இந்த இப்போ மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறனால இந்த 273, 723ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். மற்றபடி 256, 296 எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல்போர்ட் 27 கன்ஃபார்மு, அதில் மாற்றம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் போட்டுங்க. உங்களுக்கு இந்த ஃபைலில் உள்ள நம்பரை மெயினாக காட்டிடுறேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ 723ங்கிறது ஃபேமிலி நம்பர், இது ஃபேமிலி நம்பர், இது ஒரே ஃபேமிலி நம்பர். 602 அன்ஃபேமிலி, அன்ஃபேமிலி, இது ஃபேமிலி, அன்ஃபேமிலி. 867 அன்ஃபேமிலி. டபுள்ஸ் வந்தால் இந்த பட்டனில் வரலாம். இது அன்ஃபேமிலி வராது, இது வராது, இது வராது, இது வராது, இது ஓகே, இது கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம், இது வராது. ஏன்னா அன்ஃபேமிலி நம்பர் நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். என் கூட இருக்கிற ஃபாலோவர்ஸ் தெரியும், அன்ஃபேமிலி நம்பர் நான் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். அந்த ரிசல்ட் வந்தாலுமே எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னாக்கும் ஃபேமிலியாக ஒரு லாஜிக்காக தான் கொடுக்கணும். இந்த பேர் வந்தால் இந்த பேர் வரலாம். இப்போ 286, 296 ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. ஆல்போர்ட் 27 மேக்ஸிமம் 100% ஸ்ட்ராங். ஏன்னா அதோட டச் நம்பர் நம்ம வந்து ஒரு லாஜிக் கெஸ்ஸிங் அப்படின்னா, இந்த 045 அப்படின்னா இதில் கிடைச்ச நம்பர் இதுதான். அப்போ இதோட பேர் தான் இங்கே வரணும். இப்போ இந்த மாதிரி 6 நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கும் இதில் 2 நம்பர் கண்டிப்பாக வரும். இது அருமையான ட்ரிக்கு, ஆல்போர்ட் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை தான் நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கேஎலோட நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, மிஷினோட ஒரிஜினல் ஆல்போர்ட் ட்ரிக்கு இது தான். அப்போ இந்த ரிசல்ட்டுக்கும் இதுக்கு டச் ஆகுதா இல்லையா, இதே கான்செப்ட்டு. இப்போ 5ஓட டச் நம்பர் வந்து 8 இங்கே இருக்குது. 8க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஆனால் 8 இங்கே வந்தால் என்ன வருது அதையும் பார்த்துக்குங்க. ஆனால் நிறைய நம்பர் நான் கொடுக்கக்கூடாது. கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். வளைச்சி எத்தனை 10 செட்டு கூட கொடுக்கலாம். 10 செட்டுலாம் கொடுக்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இதே 98 இங்கே வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இங்கே 98 இல்லையே, மேட்ச் ஆகலையே. இங்கேயுமே 25, 75ங்கிறது இங்கேயுமே வரல, இந்த ஃபைலில் வரல, இன்னொரு ஃபைலில் வந்திருக்கு. அதனால் எனக்கு போர்டு கெஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது போர்டு மார்க்கிங்னா போட்டோன்னா லைவில் போடணும். அது போடுறதுக்கு எனக்கு 50 சப்ஸ்கிரைபர் வரணும். 50 பேர் வந்ததுக்கப்புறம் தான் லைவ் வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் லைவ் போடுறேன். முதல்ல ஆல் போர்டு எடுத்துகிட்டு பேர் எடுக்கிறோம். இந்த பேர் எந்த போர்டில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற விஷயமும் நிறைய இருக்குது, சொல்லித்தர்றேன். அது லைவ் போடுறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். ஒரு நம்பர் நம்ம எப்படி எடுக்கணும், என்ன காரணம்,
எல்லாமே நான் சொல்லித்தர்றேன். வெயிட் ஃபார் ஓகே பாய்.